கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு ஊழியர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த ஜூன் மாதத்தில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நான் உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக நாம் வேத வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு தலைப்பு போராட்டம். ஏன் போராட்டம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம்? நல்ல போராட்டம் என்று சொல்லி கூட நம்ம இந்த செய்திக்கு தலைப்பு வைக்கலாம். ஆனால் நல்ல போராட்டம் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற ஏராளமான மக்கள் இன்றைக்கு வாழ்க்கையோடு பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் நல்ல போராட்டம் போராடாமல் தவறான அல்லது கெட்ட போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த நேரத்தில் அதை போராட்டம் என்று சொல்லி கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது நல்ல போராட்டம் என்று சொல்லி நீங்கள் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், நாம் இந்த போராட்டம் என்று சொன்னால் என்ன என்று தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் போராடி ஜெயிக்க முடியும். போராட்டம் என்று வந்துவிட்டாலே, அந்த போராட்டத்தில் யாரோடு போராடுகிறோம் அல்லது எதோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, போராட்டத்தில் ஒன்று, அந்த 2 பேர் இருப்பார்கள், 2 பகுதி. 2 நாட்டு படைகள் போராடுகிறது என்றால் அதில் ஏதோ ஒரு படை ஜெயிக்கத்தான் செய்யும். அதுபோலதான் ஒரு வெற்றிக்காக போராட்டம் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக வெற்றி என்று இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தோற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது வலுக்கட்டாயமாக தோற்று போனால்தான் எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவராக இருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது வாழ்க்கையாகிய போராட்டத்திலே வெற்றி பெற முடியும் என்பதை நாம் நிச்சயமாக இந்த செய்தியிலே அறிந்து கொள்ள முடியும். இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஆகிய நிருபங்களை எழுதினவர் பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினாலே அவர் எழுதியிருக்கிறார். இந்த நிருபங்கள் ஊழியக்காரர், அதாவது அவரோடு கூட ஊழியம் செய்யக்கூடிய அல்லது அவர் ஸ்தாபித்த அந்த சபைகளிலே சபையை கண்காணிப்பதற்காக ஏற்படுத்தின அருமையான தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய தேவனுடைய இளம் ஊழியக்காரருக்கு அருமையான பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தை அவர் நிருபத்தை எழுதும் போது நல்ல போராட்டத்தை போராடு என்று எழுதினார். அதே நேரத்தில் அடுத்தவர்களை பார்த்து நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லுவது மிக எளிது. ஆனால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை நீ நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்வது எளிது. ஆனால் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி, போராட போகிறேன் என்று சொல்லவில்லை, அவர் போராடினேன் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்போது ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இன்றைக்கு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த 3 காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக சில விவரங்களை சொல்லிவிடுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களோடு போராடுவது, அல்லது மற்ற உலகத்தில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே சென்று பிறருடைய பொருளையோ பணத்தையோ அபகரிப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக பல போராட்டங்கள், மற்றவருடைய நாட்டை அபகரித்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்வதற்காக போராட்டங்கள். இன்றைக்கு பாருங்க, உலக நாடுகள் முழுவதுமே சமாதானம் அமைதிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் எல்லா நாட்டிலும் சண்டை போடுவதற்கான போர் செய்வதற்கான எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே எல்லாருக்குமே ஒரு போராட்டத்துக்கான ஆயத்தம் ஆகி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற மண்ணுக்காகவோ பொண்ணுக்காகவோ அல்லது இந்த உலகத்தில் உள்ள பொருளுக்காகவோ அல்லது ஆசை இச்சைகளுக்காகவோ அப்படிப்பட்ட போராட்டம் இது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அப்படிப்பட்ட காரியத்துக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட அறியாமல் இந்த உலகத்தில் உள்ள பொருளுக்காக, பணத்துக்காக அல்லது ஏதோ ஒரு இடத்துக்காக, நீங்க சொத்துக்காக, சிலருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கு போராட்டம். அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த சொத்துல கொஞ்சம் கூட குறையாம எனக்கு வேணும் என்று சொல்லி
நீங்க வேத புஸ்தகத்திலே பார்க்கும்போது அந்த மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாக ஒரு அருமையான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல அவர் அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த கூட்டத்தில இருந்து ஒருவன் எழுந்து சொல்லுகிறார், என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் என் சொத்துக்களை வாங்கி வைத்துக் கொண்டால் அவனை அந்த சொத்தை பாகம் பிரித்து எனக்கு கொடுக்கும்படி என் சகோதரனுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி என் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்க்கை அல்ல, ஜீவன் அல்ல என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள், பணம் அல்லது எதுவாக இருந்தாலும் அதற்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துல யூதா புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருளுக்காக நீங்கள் போராடக்கூடாது என்பது முதலாவது திட்டமும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். உலகமே இன்றைக்கு தேவனை அறியாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்ன செஞ்சார்? உள்ள மக்கள் பார்த்தீர்களான அழிந்து போகிற பொருளுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்ட போராடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்பொழுதுமே நித்திய ஜீவனுக்காக போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அழிந்து போகிற பொருளுக்காக நாம் போராடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலே அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது. உலகத்தில் நாம் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். நம்முடைய காலத்தில் கூட நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய இந்தியா தேசத்திலேயே குஜராத் பூகம்பம், அதுபோல மகாராஷ்டிராவில் நடந்த பூகம்பம், இன்னுமாக பலவிதமான பேரழிவுகள், மேகாலய தேசத்திலே நடந்ததான பேரழிவுகள், அதுபோல நிலச்சரிவுகள், அதுபோல இமயமலையிலிருந்து அந்த பனிக்கட்டிகள் இறங்கி வந்து பெரிய அழிவை ஏற்படுத்தினது. கேரளாவிலே மழையினால் ஏற்பட்ட இப்படியாக நாம் பார்க்கிறோம். இது போன்ற காரியங்கள் நடக்கும் போது இந்த சொத்துக்காக, பணத்துக்காக, இடத்துக்காக போராடின மக்கள் அல்லது அவர் தேடி வைத்த பொருள் எல்லாம் என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த உலகத்திலே நிலையற்ற பொருளுக்காக போராடுவதை விட்டு விடுங்கள். நிலையான காரியத்துக்காக நாம் போராட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு மிக முக்கியமாக கொண்டு, அதாவது 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியா இருக்கிறேன். முதலாவதாக நம்முடைய போராட்டம் எதை குறித்த போராட்டமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு விரோதமாய் போராடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமான போராட்டம் என்றால் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆதாம் செய்த பாவத்தினாலே மனிதர்கள் யாவரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம் பாவிகளுக்கு பதிலாக நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர் திருந்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலையை, நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தோடு சேர்ந்து அல்லது பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பாவத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக, பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல முடியும். யோசேப்பை குறித்து நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்து தேசத்தில் விற்கப்பட்டான். அவன் எகிப்தில் விற்கப்பட்டு ஒரு பெரிய செல்வந்தர், அதாவது ஒரு பெரிய அதிகாரம் உள்ள போத்திபார் என்பவருடைய வீட்டுக்கு அவன் விலைக்கு வாங்கி அங்கே வேலைக்காரனாக வைக்கப்பட்டான். அவன் அந்த வீட்டுக்கு சென்றதிலிருந்து அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை பார்த்த அந்த எஜமானர் அவனை நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருந்தான். ஆனால் அந்த எஜமானுடைய மனைவியோ ஒரு தீய எண்ணமுடையவளாய் அந்த வாலிபனாய் இருக்கிற யோசேப்பை தன்னோடு வந்து தவறான காரியங்களை செய்யும்படி தன்னோடு சேர்ந்து ஒரு தப்பான காரியத்தை செய்வதற்காக அவனை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, யோசேப்பு நல்ல வாலிபன். அந்த வாலிபன் நாட்களிலே அவனுடைய உடலிலே அந்த 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 மாதிரியான இச்சையை தூண்டக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக அவனுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவன் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல பாருங்க, இவனுக்கு நல்லா தெரியும், அந்த எஜமானம்மா சொன்னதை கேட்கல அப்படி சொன்னா, எஜமானம்மா சொன்ன அந்த தப்பை செய்யலைன்னா நிச்சயமாக சிறைச்சாலைக்கு அப்புறம் இந்த தப்புக்கு இவங்க வீண் பழி சுமத்துனாங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை கூட வரலாம். ஆனால் அவன் தான் உயிரே போனாலும் சரி, நான் இப்படிப்பட்ட தவறான பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 39:9 அது நாம் வாசிக்கிறோம். இது மாத்திரமா, இன்னும் சில உதாரணங்களை நாம் பைபிளில் இருந்து நாம் சொல்ல முடியும். அருமையானவர்களை, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்றவர்களை தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த தேசத்தில் உள்ள அதிகாரம் உள்ள மனிதன் அவன் சொல்லுகிறான், நீங்கள் நான் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்க சொல்லுகிறீனோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தங்கத்தினால் செய்த ஒரு சிலையை வைத்துக் கொண்டு அதை வணங்க வேண்டும், இல்லை என்றால் அக்கினி சூளையிலே, நெருப்பு சூளையிலே நான் போட்டு விடுவேன் என்று அவன் பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த மாதிரியான இந்த விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக ஏற்றிருந்தார்கள். பிராணனே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி. அதே போலதான் தானியேல் ஜெபம் பண்ணக்கூடாது, 30 நாள் வரைக்கும் ஜெபமே பண்ணக்கூடாது, எந்த தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க கூடாது, குறிப்பாக கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ண கூடாது என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அவன் ஜெபித்தால் சிங்க கவியிலே போடுவார்கள் என்று தானியேலுக்கு நன்றாக தெரியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10 வசனத்தை படித்து பார்த்தால், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி தெரிந்த போதும் அவன் தான் முன் செய்து வந்தபடியே ஜெபித்தான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல பல இச்சையான காரியங்கள், கவர்ந்து கொள்கிற கவர்ச்சியான காரியங்கள் செல்போன் வழியாகவோ அல்லது மனிதன் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குவதற்கு ஒருவேளை வரலாம். பாவம் நீங்கள் தேடி வரலாம். ஆனால் பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் பாவத்துக்கு விரோதமாய் போராடக்கூடிய ஒரு எதிர்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. அது ஒருவேளை விக்கிரக ஆராதனையாக கூட இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக அல்லது அரசாங்கத்தின் மூலமாக கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக எதையாவது பாவத்தை செய்ய தூண்ட, அது கவர்ச்சியாக வந்தாலும் சரி, அது அதிகாரத்திலிருந்து வந்தாலும் சரி, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை எடுத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடுவது முதல் போராட்டம், பாவத்துக்கு விரோதமான போராட்டம். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுவது, தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானுக்கு விரோதமாக அவனுடைய சேனைகளுக்கு விரோதமாகவும் போராடக்கூடிய ஒரு போராட்டம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தீமைகளுக்கும் காரணம் யார்? சாத்தான் தான். அந்த சாத்தானோடு போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரைக்கும் நீங்க 10 வசனத்திலே வாசித்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானோடு எதிர்த்து நிற்பது, எதிர்த்து போரிட்டு ஜெயிப்பது, அந்த போரிட்டு ஜெயிப்பதற்கு நமக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த ஆயுதம் எப்படிப்பட்டது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நான் அந்த 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாத்தானோடும் அவனுடைய ஆவிகளோடும் போராடி ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே சாத்தானிடத்தில் நீங்கள் பணிந்து விடக்கூடாது, சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது, சாத்தானுடைய செயல்களை பார்த்து ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அவனால் நம்மை ஜெயிக்க முடியாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார், அவனை ஜெயித்திருக்கிறார். ஆகவே நாமும் அவருடைய பெயரை சொல்லி சொல்லி ஜெயிக்க முடியும். இந்த எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த 4 காரியங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன்.
ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்றால் உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எந்த மனிதரோடும் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது பிரியமானவர்களே. அந்த மனிதர்களை இயக்கக்கூடிய சக்தி, உதாரணமாக கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு, துரைத்தனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதிகாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை தேசத்திலே ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருப்பார்கள். அந்த சட்டம் தேவனுடைய பிரமாணத்துக்கு, பரலோகத்தின் தேவனுடைய சட்டத்துக்கு எதிர்ப்பாக இருக்கும், தேவனுக்கு விரோதமாக இருக்கும். அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னால், அதை கீழ்ப்படிய சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே அரசாங்கத்தில் இருக்கிற அந்த அரசாங்கத்தில் சட்டத்தை ஏற்றக்கூடிய மனிதனுடைய மனதுக்குள்ள புகுந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டம் எல்லாம் ஒருவேளை மனித சமுதாயத்தில் தேவனுக்கு விரோதமாய் மனிதர்கள் பாவம் செய்கிற அளவுக்கு கூட இருக்கலாம் பிரியமானவர்களே. உதாரணமாக நாட்களில் பார்க்கிறோமே, இதுவரைக்கும் நம்முடைய தேசத்துல ஓரின சேர்க்கைக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால ஓரின சேர்க்கை நம்முடைய தேசத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகளில் ஏற்கனவே பல நாட்களாக ஓரின சேர்க்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை அங்கீகரித்து அதுக்கு சட்டம் இயற்றப்பட்டாலும் அது தேவனுக்கு விரோதமாய் பாவமாய் இருக்கிறபடினாலே சாத்தான் ஒருவேளை அந்த அதிகாரத்துக்குள்ளே புகுந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் அதிகாரங்கள். அதிகாரங்கள் என்று சொன்னால் அதிகாரம் உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். அதிகாரிகளுடைய மனதுக்குள்ளே சாத்தான் உள்ளே புகுந்து தன்னுடைய அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரியும் அந்த அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. நான் இந்த அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்வேன், தீமையான காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டேன், கெட்டவங்களுக்கு அவங்களை தண்டிக்கவும் நிரபராதிகளை காப்பாற்றவும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி ஏற்று தான் அதிகாரத்துக்கு வர்றாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தவறு செய்யறாங்க. காரணம் என்ன? அதிகாரியுடைய மனசுக்குள்ள பிசாசு புகுந்து, சாத்தான் புகுந்து அந்த அதிகாரிகள் இன்றைக்கு தவறான காரியங்களை, தீமையான காரியங்களை, தன்னுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணலாம். சாத்தான் இப்படி எல்லாம் செய்வான். ஆனா அதோடு எழுத்து நின்று போராடுவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அந்தகார லோகாதிபதி என்றால் டார்க்னஸ், அதாவது இருட்டு, இருள். இந்த உலகத்துல இருட்டு, இருள். இருட்டை யார் விரும்பான்னு நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துல பாருங்க, எப்படா பொழுது போகும், எப்படா இருட்டுன்னு சொல்லி யார் நினைப்பா தெரியுமா? திருட்டுத்தனம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, அப்புறம் தவறு சமூக விரோத செயல் செய்யறவங்க தான் எப்படா பொழுது போகும், எப்படா இருட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த இருட்டுக்கெல்லாம், அதாவது இருளின் அதிகாரம் என்பது சாத்தானுடைய செயல்களை குறிக்கிறது. அந்த இருட்டை விரும்பக்கூடிய, இருட்டு நேரத்தில், இரவு நேரத்தில் தவறுகளை செய்வதற்காக விரும்பக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் அவருடைய மனதை தூண்டக்கூடியதுதான் இந்த அந்தகார லோகாதிபதி என்று சொல்லி இந்த இருட்டுக்கெல்லாம் அரசனாக சாத்தானை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருளின் அந்தகார வல்லமையோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், போராட வேண்டும். அதான் சாத்தானோடு போராடுவது. கடைசியாக வான மண்டலங்களிலோ பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆங்காங்கே மக்கள் கோவில்களை கட்டி வைத்துக் கொண்டு ஆங்காங்கே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கிருந்து சக்தி விளங்குது, அது செய்யுது, இது செய்யுது என்று சொல்லி பல அதிசயமான செயல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வான மண்டலத்திலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கடவுளை போல மக்கள் மத்தியிலே பொய்யான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லி இதை பார்த்து சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஏமாந்து விடுகிறார்கள். அங்க அதிசயம் நடக்குது, இங்க அதிசயம் நடக்குது, அந்த கோவில் அப்படி நடக்குது, இந்த கோவில் அப்படி இருக்கு. ஆத்தும ரட்சிப்பு கிடையாது. நீங்க எந்த இடத்துல எது நடந்தாலும் சரி, பாவத்திலிருந்து விடுதலை, ஆத்தும ரட்சிப்பு, பரலோகத்தை, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்க எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சாத்தானோடும் அவருடைய தூதர்களோடும் எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவதாக தேவனோடு போராடக்கூடிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எல்லாம் எதிர்த்து நின்று போராடுவது. ஆனால் தேவனிடத்தில் போராடக்கூடிய ஒரு போராட்டம் உண்டு. அதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு ராமுழுது போராடி ஜெபம் செய்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 32:28 நாம் பார்க்கிறோம். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
தேவனோடு போராட வேண்டும். ஒரு ஆபத்தான சூழ்நிலை. யாக்கோபுக்கு அவனுடைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னோடு சண்டை போட்ட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் அவன் தன்னை சந்திக்க வருவதாக ஒரு செய்தி வந்தது. அதை பார்த்து அவன் மனவேதனைப்பட்டு எப்படியாவது இதிலிருந்து ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் முழுதும் தேவனை விடாப்பிடியாக போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபத்திலே ஆண்டவரோடு போராடுவது, எப்படியாவது நீர் இதை செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்திலே போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு, இன்னுமாக மோசே குறித்து கூட நம்ம யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த போது ஆண்டவரே அவருடைய பாவத்தை மன்னித்தீரானால் மன்னியும், இல்லாவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு போராட்டம், தேவனோடு போராடக்கூடிய போராட்டம். இன்னும் பல பேர் தேவனோடு போராடி ஜெபித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் 2 பேரை சொல்லியிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறதை பாருங்க. ரோமர் 15வது அதிகாரத்தில் 32 வசனத்துல நாம் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் ஜெபத்தில் போராடுங்கள் என்று சொல்லுகிறார். பவுல் தேவனை நோக்கி ஜெபத்தில் போராட சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனோடு போராடுகிறது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16 19, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அதாவது சபை மக்களுக்காக அவர் எப்படியெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார் என்று சொல்லி நீங்களே வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். பவுல் ஜெபத்தில் போராடி இருக்கிறார். பவுல் மாத்திரமல்ல, பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது கொலோசை நிருபத்தில் அவர் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்பாப்பிரா என்று சொல்லக்கூடியதான தன்னுடைய உதவி ஊழியர் அவரையும் ஜெபத்திலே போராடுகிறார், விசுவாசிகளுக்காக ஜெபத்திலே போராடுகிறார் என்று சொல்லி அவரை குறித்து அங்கே அவர் சொல்லுவதை சாட்சி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட போராட்டத்தை உடையவர்கள், உன்னதமான போராட்டம். இந்த போராட்டத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். முழுது போராடி ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவர் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும்போது அதனால்தான் அவர் இதை குறித்து நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி என்று சொல்லி தன்னுடைய அருமையான கண்காணியாக வைக்கப்பட்டிருக்க இந்த ஊழியக்காரனை பார்த்து, தீமோத்தேயை பார்த்து நல்ல போராட்டத்தை போராடி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒருவேளை அழிந்து போகிற உலக பொருளுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய மனதிலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கே அதை விட்டு விடுங்கள். அழியாத நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை நோக்கி நல்ல போராட்டத்தை போராடுங்கள். இந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனங்களை அவர் சொல்லக்கூடிய அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர். கிட்டத்தட்ட நான் அவருடைய வாழ்க்கை கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் இயேசுவை பற்றி அறியாமல் இருந்திருக்கிறார். ஏன்னா யூதருடைய சட்டத்தின்படி ஒரு 30 வயது நிரம்பியவர் தான் பொது காரியங்களில் ஈடுபட முடியும். இவர் பொது காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அந்த பொது வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அதுவரைக்கும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்திருக்கிறார். இவரே தன்னுடைய வாயினால் சொல்லுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வாழ்ந்த வாழ்க்கை தான் நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர் இயேசுவை அறிவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவர்களாக, அடிக்கிறவராக, அதை கட்டி கொண்டு போய் சிறைச்சாலை அடைக்கிறவராக, கொலை செய்கிறவராக காணப்பட்டாரே, அந்த வாழ்க்கை என்ன சொல்லுவது? அதுதான் கெட்ட போராட்டம். இந்த உலகத்திலே அறியாமல் ஏதோ ஒரு காரியத்துக்காக பிடிவாதமாய் வாழ்வீர்களானால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக, இச்சைக்காக நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால் அந்த போராட்டத்தை விட்டு இன்றே மனம் திரும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் அன்பாய் அழைக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடுங்கள். முதலாவது பாவத்துக்கு விரோதமாய் போராட்டம், 2வது சாத்தானுக்கு விரோதமாய் போராட்டம், 3வது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்காக தேவனை நோக்கி நாம் போராட வேண்டும். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவம் சில நேரத்தில் என்னை தேடி வரும்போது நான் சில நேரத்தில் ரகசியமாக அறியாமல் கூட செய்து விடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்பேன், பாவத்துக்கு நான் அடிபணிந்து போக மாட்டேன் என்று சொல்லுவேன். சாத்தான் பயமுறுத்துகிறானா? சாத்தானை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கிறதா? இன்றைக்கே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்க பாவத்துக்கு விரோதமாகவும் சாத்தானுக்கு விரோதமாகவும் எழும்பி நில்லுங்கள். தேவனோடு போராடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவரை சோதரிக்கிறப்போ பாவத்துக்கு விரோதமாகவும் பிசாசுக்கு விரோதமாகவும் எழும்ப முடியாமல் போராட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று செபிக்கிற தகப்பனே, கிருபையா இறங்கி ஆண்டவருடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே ஆண்டவரே இவருடைய பாவத்துக்கு விரோதமாக எழுத்து நிற்கக்கூடிய பலனையும் சாத்தானை எழுத்து நிற்கக்கூடிய பலனையும் அதற்கான கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்மோடு போராடி மணிக்கணக்காய் நாள் முழுதும் பல மணி நேரங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தில் போராடக்கூடிய ஒரு ஆண்டவருடைய கிருபையை அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உடைய கிருபையினாலும் மூடிக்கொள்ளும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டு அப்படியே உதவி செய்வதற்காக நன்றி. அற்புதம் செய்ய காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.